அடிக்கடி சொல்வதுதான். இது என்னது? மருந்து. உலக போகம் என்பது மருந்து. மருந்து எதுக்கு? நோய் நீக்கத்துக்கு தான். சரியா? டாக்டர் போய், சார் அந்த மருந்து சூப்பரா இருந்தது சார், டெய்லி சாப்பிட்டுமா? என்ன ஆகும்? நோய் நீங்கிருச்சு, இன்னும் போய் மருந்து சாப்பிட்றங்கிற. சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? சைடு எஃபெக்ட் வந்துருமியா? மருந்து நோய் நீங்கிற வரைக்கும் தான் மருந்து. உலக போகம் என்பது அறிவு பக்குவப்படுவதற்காகத்தானே அன்று அதையே மருந்தை விருந்தா சாப்பிடக்கூடாது. நாமெல்லாம் மருந்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? விருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு அது மருந்துன்னு தெரியல. நமக்கு என்ன அது மருந்துன்னு தெரியல, அதுதான் பிரச்சனை. மருந்துன்னு தெரிஞ்சா சாப்பிட மாட்டோம். சரிங்களா? அப்ப இது இந்த உலகத்தை படைக்கிற பெருமான் போகம் பக்குவம் வர உயிர்களுக்கு உலகத்தை படைக்கிறான். பக்குவம் வர்ற வரைக்கும். பக்குவம் வந்துட்டு என்ன செஞ்சிருவான்? அப்படியே மாயிலிருந்து நீக்குவான். மாயிலிருந்து நீக்குவான். அது நமக்கு இயல்பாகவே அது அமையும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பவுமே அந்த உயிர் பக்குவப்பட என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உலக சுற்றங்கள் உங்களை விட்டு நீங்க தொடங்கும். நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியும் சரி, அதுவா நீங்கும். எதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்வதுதான், எனக்கு பூசை செய்யறதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, பூசையே பண்ண முடியல அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் என்னது? நீங்க எங்க வீட்டுக்கார நான் திருத்திட்டு பூசை பண்றேங்க, இல்ல என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பூசை பண்றேங்க. இப்படி உங்களுக்கு இந்த காரணங்கள் இருக்கு பாருங்க. பூசைக்கு இடைஞ்சலா ஒரு 100 காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 காரணம் இருக்கு. நம்மள கேட்டா சொல்லுவோம், எல்லாருமே சொல்லுவோம். புரியுது? இந்த வீட்டுல இங்க பிரச்சனை, ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, என்னால பூசை பண்ண முடியல, இல்ல 4 குழந்தைங்க, காலையில அதை கிளப்ப முடியல. இப்படி ஒவ்வொருவரும் நம் வழிபாட்டிற்கு இடையூறாக பட்டியல் போட்டோம்னா பெரிய பட்டியல் போடுவோம். ஆனா உண்மையில இவையெல்லாம் காரணம் இல்லை. பூசைக்கு இவையெல்லாம் இடையூறான காரணம் இல்லை. எது உண்மையான காரணம்? நம்முடைய வினை. வினைதான் காரணம். வினை காரணம் என்பதினால அந்த வினை இந்த வாயிலா வருது. எப்படி வரும்? பால் காரணா வரும், காய்காரனா வரும், கணவனா வரும், மனைவியா வரும், பேரனா வரும், பேத்தியா வரும். இன்னைக்கு வீட்டுக்காரர் ஊருக்கு போயிட்டாரியா, பா கதவை சாத்தி நிம்மதியா பூசை பண்ணலாம் அப்படின்னு உக்காந்தீங்கன்னா டாயின்னு காலிங்க பேல் அடிப்பாங்க. வீட்டுக்காரர் இல்லைன்னு நினைச்சு இன்னைக்கு பூசையில் உட்காந்தா வராத ஒருத்தன்